ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்று ஒரு மணி ட்ரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-27. நாம் ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஆல் போர்டில் 7 கொடுத்துருந்தோம். ஆள் சூப்பராக நேற்று பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பிசியில் பாருங்கள், நேற்று ரிசல்ட்டில் நம்ம 0-27 நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 2 டிஜிட்டில் சூப்பராக நேற்று வின்னிங் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எப்படி வந்து இந்த 2 நாள் ரிசல்ட்டு அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே ரிசல்ட் என்ன 0-0-4 ஓகேங்களா. அதில் பாருங்கள் டி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா 2 ஓகேங்களா. 2 எப்போ நம்ம சொல்லியிருக்கோம், நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். டி போர்டு நம்பர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னா டி போர்டில் பாருங்கள் 2 வந்திருக்குது. 2 வந்து அப்படியே உள்ள ஃபாலோ இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று 0-27. அப்போ 1 வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 1 நேரடியாக வரலாம் அல்லது 1க்கு பவர் வச்சும் வரலாம். அதனால் அதையும் நான் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டு 0-4ங்கிறத 4-0ங்கிறத கணக்கில் வச்சுக்கோங்க. நேற்று சொல்லியிருந்தோம் டேட்டை வச்சு கூட நம்ம வரும் 13 தேதி. அதனால் அப்போ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து 8 மணி ட்ராவல் வந்து 333 அடிச்சிருந்தாங்க. அதனால் தேதியும் கணக்கில் வச்சுக்கோங்க, மாதத்தையும் கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பாருங்கள், ஒரு நேற்று வந்து அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாங்க. பாருங்கள், இப்போ போன வாரத்துக்கு வாரம் பாருங்கள் 627 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரம் விட்டு அப்படியே 27ன்னு அப்படி பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள், நேற்று எப்படி 627 அப்படி 27 வந்துச்சு. அது மாதிரி நம்ம போனது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 0-16. அப்போ 16ங்கிறது அப்படியே கூட இங்கே வரலாம். அதனால் 16 கணக்கில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ட்ரா பண்ணுறாங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 218 வந்திருக்கு. பாருங்கள் உள்ளே வந்து பி போர்டில் உள்ளே வருது. நம்ம வந்து எஸ்ஸில் சொல்கிறது 16 சொல்லியிருக்கோம். உள்ளே வந்து பாருங்கள் 18 உள்ளே வருது. அதனால் பி போர்டில் 1 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் என்ன வந்திருக்குன்னா 461 ஓகேங்களா. அப்போ பாருங்கள் நான் அதுக்கு அப்படியே 4 வந்து அப்படியே பாஸ் ஆகிடுது. அந்த மாதிரி நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம கிராஸில் நம்ம பார்க்கணும். பாருங்கள் 490, 478, 819, 667, 257 இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் நம்ம உள்ளே வருமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 461 வந்திருக்கு. அதே மாதிரி 490 வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு நாள் பாருங்கள் 004 வந்திருக்கு. அதனால் 40 வரலாம், அதனால் 41 உள்ளே வரலாம். அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏ போர்டில் 24 நாள் பெண்டிங் இருக்குது 4ஆம் நம்பர். அதே மாதிரி 5 வந்து 23 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 18 நாள் பெண்டிங் இருக்குது, 3 16 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 7 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது, 1 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங் இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதேமாதிரி 1 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது, 6 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அப்போ நம்ம இதையும் வச்சுக்கணும். அதேமாதிரி டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா 0, 5, 6, 9 ஓகேங்களா. இந்த 4 நம்பர்ஸ் வந்து எப்பயுமே வந்து உள்ளே வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரும். அதனால் அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதேமாதிரி 0 வந்து 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 0 ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க உங்கள் கணக்கில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங்கில் 5, 9 எடுத்திருக்கோம். பி போர்டில் 4, 1, சி போர்டில் 2, 6 ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துருக்கீங்க அதையும் இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி நம்ம எடுத்துக்கலாங்கிறத இதை வச்சு இந்த போர்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி ஆளில் 42, 16, 54, 91, 24, 61. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45, 19, 52, 96, 12, 46. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 41, 59, 51, 94, 26. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆளில் கொடுத்துருக்கோம் 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் 0-27, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2. அப்போ 572ங்கிறது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்.
2 டிஜிட்டில் 57ன்னு வரலாம், அல்லது 52ன்னு கூட வரலாம். ஓகேங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த முத நாள் நேற்று முத நாள் வந்த ரிசல்ட்டையே கேஎல் அடித்தாங்க. அதனால் எப்பயுமே வந்த ரிசல்ட் நம்பரை பவர் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 916, 542, 912. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 546, 591, 154. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 152, 419, 652 பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 4 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதனால் 1 வந்து பார்த்தீங்கன்னா பி-போர்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி ஸ்மார்ட் கேசிங் இருக்குது. ஓகே, அதை நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மணி ட்ரா என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 454. அதேமாதிரி சண்டே ரிசல்ட் பாருங்கள் 015. அதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 5 வந்து உள்ள இப்படியும் பாஸ் ஆகிக்குது, அப்படியும் வச்சுக்கலாம். அதுமாதிரி டி போர்டில் பாருங்கள் 5 இருக்குது, அந்த 5 வந்து இப்படியும் பாஸ் ஆகிக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் பவர் வச்சும் பாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், 0 பவர் 5. ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா 6 வந்திருக்கு, 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 உள்ளே வந்திருக்கு டபுள்ஸில், ஆனால் 4க்கு பவர் 9. அப்போ 1, 9 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு என்ன வந்திருக்குன்னா 028, 028 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 1 மணி ட்ராவில் 027 வந்துருந்துச்சு. அதே மாதிரி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 028 வந்திருக்கு. அதனால் 028 அப்படியே உள்ளே வந்தாலும் வரலாம். ஏன்னா நேற்று 8 மணி ட்ராவில் அப்படியே அடித்தாங்க. அதனால் வந்து 028 ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்தில் செட்டில் என்ன அப்படின்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் 790 வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் அதுக்கு முதல் நாள் 393ங்கிறது இது எப்படி வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் 793 வந்திருக்கு. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 790 அப்படிங்கிறது எப்படி வேணாலும் உள்ளே வரலாம். அதே மாதிரி பாருங்கள் 545. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 545 நேற்று பார்த்தீங்கன்னா 454 உள்ளே வந்திருக்கு. அதனால் இது 790ங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபோர்டு பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 1 36 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8 வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குது. 5 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குது. பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங்னு பார்த்திங்கன்னா 1 36 நாள் பெண்டிங் இருக்குது, 5 13 நாள், 8 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது, 9 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்களா. பி-போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 54 நாள் பெண்டிங் இருக்குது, 3 38 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து பார்த்திங்கன்னா 19 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 4 14 நாள் பெண்டிங் இருக்குது. பி-போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர்ஸ் பெண்டிங் இருக்குது. சி-போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 வந்து பார்த்திங்கன்னா 57 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 எப்பயுமே 0 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க, 20 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 6 0 6 5 எல்லாம் வந்து டிக்கு ரெகுலராக வரக்கூடிய நம்பர்ஸ், அதை கரெக்டாக வச்சுக்கோங்க உங்கள் கேசிங்கில். இப்போ பாருங்கள் அதேமாதிரி 2 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்பர் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ-போர்டை பொறுத்த வரைக்கும் 3 9, பி-போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2, சி-போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஏசியில் ஆளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 20 37 92 67 02. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 73 29 90 36 26 70. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 97 32 72 60 39. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது ரிசல்ட்டு 454, 4க்கு பவர் 9, 5 பவர் 0, 4க்கு பவர் 9. பார்த்தீங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் வந்து 909, 90ன்னு வரலாம், அல்லது 09ன்னு வரலாம். அதனால் வந்து 2 டிஜிட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 920, 376, 926. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 370, 792, 237. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 739, 672, 760. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 0 சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி நேற்று என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன
பார்த்தீங்கன்னா 333 வந்துச்சு. அதுக்கு சண்டே ரிசல்ட் பாருங்கள் 129. அது சண்டே ரிசல்ட்டை டி போர்டில் என்ன வந்திருக்குன்னா 8 வந்துருக்குது. 8க்கு பவர் என்ன அப்படின்னா 3. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா வந்து என்ன அப்படின்னா 1 இருக்குது. அப்போ 1க்கு பவர் என்ன அப்படின்னா 6. அப்போது நேற்று வந்த ரிசல்ட்டில் டி போர்டில் கூடிய 1க்கு பவர் 6 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன வருஷம் என்ன வந்திருக்கு அப்படின்னா 978 வந்திருக்கு. 978 அதையும் கணக்காக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு வந்து 002 வந்திருக்கு. அதே மாதிரி கிராஸில் பாருங்கள் 625, 837, 250, 816, 618 ஓகேங்களா. அப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸாக கூட அப்படியே ஃபாலோ ஆகலாங்க. பாருங்கள் 25 வந்து பார்த்திங்கன்னா 625 வந்திருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ 837 ஓகேங்களா. இந்த 837 அப்படியே அங்கே உள்ளே இறங்கினாலும் இறங்கலாம். 37 நிமிஷம் உள்ளே வரலாம். அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. 3, 7 கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8 14 நாள் பெண்டிங் இருக்குது. 7 11 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 5 பாருங்கள் 18 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8 15 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 27 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 0 13 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 5 வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு என்ன செய்ய போகிறோன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 2 9, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 7 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசிஏசி ஆனில் 87 53 28 95 78 35. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 82 59 27 93 57 83. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 73 85 29 98 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆளில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று 8 மணி ட்ராவல் வந்து 333 வந்துச்சு. 3க்கு பவர் என்ன 8. அப்போ 888 ஓகேங்களா. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் 888 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 283 953 287. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 957 895 582. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 359 782 739 பார்த்திங்கன்னா நம்ம 9 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 8 7 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா 5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 2 நாள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டி போர்டு அதே மாதிரி ரிசல்ட்டில் பவர் வச்சு வர்றது அதையும் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.